ஜிபி புத்து பிள்ளைங்க தானே? ஆமா எடுக்கணும். நண்பர்களே, நான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரச்சனையில் நான் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிட்டேன். நான் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி இருக்கச்சில் இந்த பரமக்குச்சியில் விபி ஜெயக்குமார் அவங்க ஆட்களை வச்சு எங்கள் அப்பா அம்மாவை மிரட்டி, என் தம்பி பிள்ளைகளை மிரட்டி, அது போக என் வீட்டை உடச்சி வாங்கி அநாரியமான வேலை பண்ணியிருக்காங்க. என் வீட்டை உடைக்கிறதுக்கு அவருக்கு என்ன லைட் இருக்குது? நான் கட்சி பிரச்சனையில் போனேன்னா, நான் மற்ற பிரச்சனைக்கும் சொத்து பிரச்சனை, அதை நான் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன். எனக்கு தீர்ப்பு வந்திருக்கு. 30 பேரை திரட்டிட்டு என் வீட்டை உடைச்சி, என் திண்டை உடைச்சி, என் சகத்தொட்டியை உடைச்சி எல்லாத்தையும் அநியாயம் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் இது போக போலீஸில் நான் பெடிஷன் கொடுத்துருந்தேன். போலீஸ் நின்றுட்டு போலீஸ் ஒளியன்னு சொல்லி கோஷம் போட்டு வாங்கி எவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. நீங்களே பாருங்க. தேவையில்லை. என்னுடைய வீட்டை உடைக்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்டு இருக்கு? அவர் இந்து முன்னணி மாநில தலைவர் இருந்தாருன்னா எனக்கு என்ன? நானும் இந்து தானே. என் பரம்பரையும் இந்து தானே. என்ன அநியாயம் பண்றான்னு பாருங்க. எங்க அம்மாவை மிரட்டுறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? என் தம்பி பிள்ளைய பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? நீங்களே பாருங்க இந்த வீடியோவை. அநாரியமான இதை ரொம்ப செயல்படுறாங்க. என் உயிருக்கோ எனக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க ஊர்ல இருக்கிறவங்க இந்த மிரட்டுறவங்க இவங்க தான் காரணம். ஸோ ஜிபி முத்துவோட வீட்டை இல்லீகலாக இடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக யார் இருக்கானா பிஜேபி ஆட்கள் தான் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஸோ விஜய் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஹெல்ப் கேட்டிருக்காரு. இந்த வீடியோஸ் அண்ட் ஜிபி முத்து பேசுறதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும், விஜய் அவர்கள் முன்னாடி ஹெல்ப் பண்ணணும், இதை விஜய் அவர் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிவிகே சார்பா இந்த பிரச்சனையை சிஎம் விஜய்க்கு கொண்டு போய் டிவிகே மூலியமா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.